நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக உயர்மட்ட குழுவை அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தேர்வு முறைகளை மேம்படுத்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனரான நந்தன் நிலைக்கணி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. நீட் போன்ற வினாத்தாள் கசிவை தடுக்க பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. வினாத்தாள் கசிவு தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, வழக்குகளை 6 மாதங்களுக்குள் முடிக்க கெடு உள்ளிட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான தமிழக அரசின் கோரிக்கையை மீண்டும் நிராகரித்தது மத்திய அரசு. மக்கள் தொகை குறைவாக உள்ளதாக காரணம் தெரிவித்து மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுப்பு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை அடுத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் இருந்து வெளியேறிய போராட்டக்காரர்கள். ஜந்தர் மந்தர் சாலையில் குப்பைகள் அகற்றப்பட்டு தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரம். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவின் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் என முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் குற்றச்சாட்டு. தற்போது எடப்பாடி நியமித்திருக்கும் நிர்வாகிகள் தான் கழகத்திற்கு எதிராக சதி வேலைகளை செய்து தோற்கடித்ததாகவும் வேதனை. திண்டிவனம் ஜெயிச்சிருந்தா வெற்றி பெற்றிருந்தால் தமிழகத்தில் அரசியலே மாறி இருக்கும். கட்சி தலைமை இருக்கிற அவருக்கு கூட இருக்கிற போய் பதவி போட்டுக்கிறாங்களே அவங்க தான் காரணம். தலைமை அதுகளும் இப்போ பதவி போட்டுக்கிறாங்க, அவங்க தான் போய் சேர்ந்துக்கிறாங்களே, அவங்களால தான் இன்னைக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்து 3 தொகுதியும் இன்னைக்கு தோல்வி காரணம் அவங்க தான். கட்சி வேணாம், எங்களுக்கு பதவி வேணாம், கட்சியில் இருக்கிறோம், தொடர்ந்து கட்சியில் இருப்போம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் சட்ட விரோதமாக தகர கொட்டகையில் இயங்கி வந்த பட்டாசாலையில் பயங்கர வெடிவிபத்து. பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. தென்மண்டல கவுன்சிலில் தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக தமிழக அரசு அரசாணை. தமிழக அரசு தலைமை செயலாளர் சாய்குமார் கவுன்சிலில் உள்ளதாகவும் தமிழக அரசின் அரசாணையில் தகவல். சென்னையில் ஊடகவியலாளர்களுக்காக நடத்தப்பட்ட கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் வெற்றி கோப்பையை வழங்கி கௌரவித்தனர். விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, ஆட்சியில் தவறுகள் இருந்தால் உரக்க சொல்லுங்கள், அதை உடனடியாக செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என உறுதிபட தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தலை முற்றிலுமாக தடுக்க விரைவில் மாநில எல்லைகளில் 3 துறைகள் இணைந்த சோதனை சாவடி அமைக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கட் ரமணன் பேட்டி. கிருஷ்ணகிரியில் நுகர்பொருள் வாணிப கிடங்கு மற்றும் ரேஷன் கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் நியாய விலைக்கடை ஊழியர்கள் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தாவேக அரசை கவிழ்க்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேற்று 2வது நாளாக ஆஜர். வழக்கில் முன்ஜாமீன் கோரிய நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி தினமும் இருவரும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருவதாக காவலர்கள் தகவல். பிரான்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை பின்பற்றி இந்தியாவில் 16 வயதுக்கு குறைவான குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. குழந்தைகளின் உடல் நலன், மனநலம், கல்வி, எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனே சட்டம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தார். இந்திய ரயில்வே துறை சார்பில் ரயில் போக்குவரத்திற்காக மாதந்தோறும் 295 கோடி 70 லட்சம் யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தகவல். மாநிலங்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்துள்ள நிலையில் 17 மண்டலங்களில் 15 மண்டலங்கள் 100% மின்மயமாக்கலை எட்டியுள்ளதாகவும் விளக்கம்.
மத்திய கல்வி அமைச்சராக பிரகலாத் ஜோஷி அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவியேற்ற பின் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்று அறிவுரைகளை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் அண்ணாமலை நகர் சுடுகாட்டு பின்புறமுள்ள காட்டுப் பகுதியில் நெய் வியாபாரி கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை. படுகொலை வழக்குகளில் தொடர்புடைய நெய் வியாபாரி மர்மமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. தருமபுரி அருகே போலீசுக்கு தெரியாமல் நிலத்தகராறில் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய முயற்சி செய்த நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசாரால் பரபரப்பு. உடலை பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தன்குடி பகுதியில் அடுத்தடுத்த 2 கடைகளின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்கள் கொள்ளை. ஃபைனான்ஸ் கடை மற்றும் பேட்டரி கடையில் நடைபெற்ற துணிகர திருட்டு குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை முகப்பேரில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஆனந்த் என்பவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி ரவுடி கும்பல் வெறிச்செயல். ஆனந்தின் அண்ணன் அருண் என்பவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய ரவுடி கும்பல் குறித்து நொளம்பூர் போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை நகரில் கல்நகர் பகுதியில் கடப்பா கற்களுக்கு இடையே பதுக்கி வைக்கப்பட்டு கள்ளத்தனமாக விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த மது பாட்டில்கள், தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை பொருட்கள் பறிமுதல். போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 8 பெண்கள் உட்பட 9 பேரையும் கையும் களவுமாக பிடித்து காவல்துறை தீவிர விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த 3 ஆட்டோக்களில் இருந்த பணத்தை பைக்கில் வந்த இருவர் திருடி சென்றதால் அதிர்ச்சி. சம்பவத்தில் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை அடுத்த தாம்பரத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய முயன்ற கல்லூரி மாணவர் கைது. மாணவரிடமிருந்து 1000 போதை மாத்திரைகள் மற்றும் 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக ஆயுதங்களுடன் வலம் வந்த சிறுவன் உட்பட 4 இளைஞர்கள் கைது. விசாரணையில் இந்த கும்பல் மது போதையில் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தது அம்பலம். சென்னை திருவொற்றியூரில் அத்துமீறி நுழைந்து வீட்டில் தனியாக இருந்த பெண் ஒப்பந்த ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சூப்பர்வைசர் கைது. செல்போன் மூலம் தொல்லை கொடுத்து வந்த நிலையில் புகாரின் பேரில் காமுக சூப்பர்வைசர் சுரேஷ் என்பவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்த போலீசார். சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூரில் கானாடு காத்தானைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் கல்லூரி மாணவியை செல்போனில் ஆபாச வீடியோ எடுத்த புகாரில் சிக்கினார். செல்போனில் 60 இளம்பெண்களின் ஆபாச படங்கள் இருந்ததை கண்ட காவல்துறை 2 செல்போன்களையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை. தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சத்துணவு பிரிவில் தற்காலிக கணினி பிரிவில் பணியாற்றி வந்த சுதர்சன் என்பவர் முறைகேடு புகார்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரை மீண்டும் பணியில் ஈடுபடுத்திய விவகாரம். புதிய பணியாளருக்கு பணி கற்றுக் கொடுப்பதற்காக அவரை அழைத்ததாக அளிக்கப்பட்ட விளக்கத்திற்கு கடும் எதிர்ப்பு. நீ எப்படி இங்க வந்து உட்கார்ந்து நீ எப்படி இங்க வந்து வேலை பார்க்கலாம் செக்ஷன்ல? அப்புறம் வேற எப்படி பேசுறாங்க? உன்னைய வந்து சஸ்பெண்ட் பண்ணாச்சு, உன்னைய வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சுல. என்ன நீ எப்படி வந்தீங்க? நீ எப்படி இங்க வந்து உட்கார்ந்து வேலை பார்க்கலாம்? வெள்ள போறாங்கல்ல, வெள்ள போறாங்க. எங்க போற வீடியோ எடுக்கறா இல்லையா? பிச்சு கூட பிச்சு. என்னடா என்ன நீ எப்படி இங்க வேலை பார்க்கலாம்? நீ எப்படி இங்க வந்து உட்காரலாம் செக்ஷன்ல? நான் கேப்பேன்டா, நான் கேப்பேன். நீ எப்படி இங்க வந்து உட்கார்ந்து வேலை பார்க்கலாம்? டிஸ்மிஸ் பண்ண ஒரு ஆள் நீங்க எப்படி கூட இங்க நீங்க வந்து உட்கார வச்சு வேலை பாக்குறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சென்னை லாங்ஸ் தோட்டச்சாலையில் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினர் நடத்திய பேரணியில் திரளான இளைஞர்கள் பங்கேற்பு.
கோச்சிங் சென்டர்களை அதிகரிப்பதற்காக நடத்தப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிய அம்பேத்கர் பெரியாரிய மாணவர் இளைஞர் கூட்டமைப்பினர் குண்டுக்கட்டாக கைது. தமிழ்நாட்டில் நிரந்தரமாக நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் ஓயாது எனவும் திட்டவட்டம். நீட் தேர்வை நிரந்தரமாக தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இணைந்து ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை அறிவித்து இன்று தினம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இதேபோல எங்கள் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தோடு அம்பேத்கரிய, பெரியாரிய, இன்னும் மார்க்சிய பல்வேறு தோழர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்ட நகர்வாக ஆளுநர் மாளிகையை முற்று நோக்கி நாங்கள் செல்கிறோம். நீட் ஒழியும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது, ஓயாது, ஓயாது. சென்னை பெரியமேடு பகுதியில் அமைந்துள்ள கண்ணப்பர் விளையாட்டு திடலை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விளையாட்டு வீரர்கள் சாலை மறியல் போராட்டம். பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செப்பனிடப்பட்ட மாநகராட்சி விளையாட்டு திடலை ஆணையத்திடம் ஒப்படைக்கும் நடவடிக்கைக்கு எதிராக வீரர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு. கொடுத்த கிரவுண்ட் இது ஆல்ரெடி நாங்க சால்த்து கோட்டஸ் முன்னாடி இருந்துச்சு. 60 வருஷம் முன்னாடி இங்க குத்து சண்டை எல்லாமே நடக்கும். இதெல்லாம் பெட்டிஷன் கொடுத்து இது ஒரு எங்களுக்கு பெருநங்க மாநகராட்சி கட்டி கொடுத்தாங்க இந்த கிரவுண்டை. இப்ப அதை எதுக்கு நீங்க எஸ்சிஐடி எடுக்கிறீங்க? இது மக்களுக்காக கொடுத்த கிரவுண்ட் மக்களுக்காக கொடுங்க. இதான் எங்க கோரிக்கை, வேற எதுவும் கிடையாது. நாங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி கேட்டு இந்த வடசேரி சுத்தி இருக்கிற புளியாந்தோப்பு, கன்னியாபுரம், மின்ட்டு வரைக்கும் வேற கிரவுண்ட் இது கிடையாது. மக்களுக்காக கொடுத்த கிரவுண்ட். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யாத காரணத்தினால் அணைகளில் நீர்மட்டம் குறைந்து மின் உற்பத்தி கடுமையாக பாதிப்பு. மின் உற்பத்தி நிலையங்களில் வழக்கமாக 300 மெகாவாட்டிற்கு பதிலாக 200 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதால் மின் தட்டுப்பாடு அச்சம். திருப்பத்தூரில் நடைபெற்ற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி தீர்மானம். அமைச்சர்களுக்கு தகுதி தேர்வு இல்லாத போது ஆசிரியர்களுக்கு மட்டும் டெட் தேர்வு எதற்கு என்று கேள்வி எழுப்பிய ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். தமிழகத்தில் உள்ள 14,141 ஏரிகளில் 3,498 ஏரிகள் நீரின்றி வறண்டு காணப்பட்டதுடன் மாநிலத்தின் 90 அணைகளிலும் 70.29 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளதால் வறட்சி ஏற்படும் அபாயம். தமிழக அணைகளில் மொத்தமுள்ள 31.23% நீரை கொண்டே குடிநீர், விவசாயம், தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீரை வழங்க வேண்டிய சூழல் உள்ளதால் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தீவிரப்படுத்த கோரிக்கை. ICC T20 தரவரிசையில் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி மீண்டும் முதலிடத்தை பிடித்தது இந்தியா. இந்தியா மற்றும் ஜிம்பாப்வேக்கு இடையேயான T20 தொடரை வென்ற நிலையில் முதலிடத்திற்கு முன்னேற்றம். நாமக்கல் மாவட்டத்தில் கோழி முட்டை கொள்முதல் விலை ₹6.50 இருந்த நிலையில் தற்போது ₹6.30 குறைந்துள்ளது. சென்னையில் முட்டை விலை ₹7.10 விற்பனை. கேரளாவில் புதிய மற்றும் நவீன முறையில் உயர் ரக போதைப் பொருட்கள் விற்கப்பட்ட விவகாரத்தில் இளம்பெண் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்பட்ட உயர் ரக போதைப் பொருள் நெட்வொர்க் குறித்து அதிரடி சோதனை நடத்தி வரும் காவல்துறையினர். கூகுள் நிறுவனத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் அபராதம் விதித்ததை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக ஐரோப்பிய யூனியன் மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஐரோப்பா இதற்கான பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என ட்ரம்ப் மிரட்டல்.
உக்ரைனின் ஒடேசா துறைமுகம் அருகே சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட கொடூர ஏவுகணை தாக்குதலில் 4 இந்திய மாலுமிகள் பரிதாபமாக உயிரிழப்பு. கப்பல் மீது நடத்தப்பட்ட இந்த எதிர்பாராத தாக்குதலில் மேலும் சில மாலுமிகள் காயமடைந்துள்ள நிலையில் இந்திய தூதரகம் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தகவல். தென்கொரியாவை உலுக்கிய சொத்து குவிப்பு மற்றும் விவாகரத்து வழக்கில் பிரபல தொழிலதிபரான சேடே வோனின் தனது முன்னாள் மனைவிக்கு 6200 கோடி ஜீவனாம்சமாக வழங்க நீதிமன்றம் உத்தரவு. மேலும் அவரது நிறுவனத்தின் பங்குகளை விற்காமல் இந்த முழு தொகையையும் ரொக்கமாகவே வழங்க வேண்டும் என அந்நாட்டு உயர்நீதிமன்றம் அதிரடி. அசாம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 939க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மிதப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். கன்னட நடிகர் யஷ் நடிப்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு உருவாகி வரும் டாக்ஸிக் திரைப்படத்தின் புதிய அதிரடி போஸ்டர் சமூக வலைதளங்களில் வெளியீடு. படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும் வகையில் வெளியாகியுள்ள இந்த புதிய போஸ்டரால் கன்னட ரசிகர்கள் குஷி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அவ்வணியை சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் செய்துள்ளது இந்திய அணி. 3வது T20 போட்டியில் சூரியவன்ஷியின் அரை சதத்தால் இந்திய அணி அபார வெற்றி. ரசிகர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஹாலிவுட் திரைப்படமான பிளாக் பேந்தர் 3 2028ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மார்வெல் சினிமா பிரபஞ்சத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள இந்த படத்தின் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கு வங்கதேச அணி அறிவிப்பு. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 13 முதல் 17 வரையும், 2வது போட்டி ஆகஸ்ட் 21 முதல் 25 வரையும் நடைபெறவுள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு சாதனை. மகளிருக்கான போட்டியில் 48 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இந்தியாவின் அனகத் சிங். கனடாவின் ஆண்டாரியோவில் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் தனிநபர் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இறுதிப் போட்டியில் எகிப்தின் ருகையா சலீமை வென்று சாதனை. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ள அனகத் சிங்கிற்கு பிரதமர் மோடி பாராட்டு. 2026 உலக இளையோர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது என பெருமிதம். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி புதிய உச்சத்தை எட்டி உள்ளதாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தற்சார்பு இந்தியாவை நோக்கி பாதுகாப்பு துறையில் நமது நாடு அடைந்துள்ள அசுர வளர்ச்சியை நாட்டு மக்களுக்கு பெருமையுடன் எடுத்துரைத்தார் பிரதமர் மோடி. இனி பாகிஸ்தானுடன் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தால் அது பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் பகுதியை பற்றி மட்டும்தான் இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டார். கர்நாடக முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருமான சித்தராமையா தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. இன்றைய அரசியல் களம் சீர்கெட்டு விட்டதால் இனிவரும் காலங்களில் எந்த தேர்தலிலும் போட்டியிடக்கூடாது என முடிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ஆட்சியில் தான் நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக காட்பாடியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு ஆண்டு விழாவில் சித்த மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். தமிழக முதல்வர் கர்நாடகா பயணம் செய்வது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தலைமை விரைவில் வெளியிடும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் கும்பகோணத்தில் பேட்டி.
கும்பகோணத்தில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மேகதாது அணை தொடர்பான பேச்சுவார்த்தை குறித்து கூறியதால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித தலமான வாரணாசியின் சார்நாட் பகுதி யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக சேர்ப்பு. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சார்நாட்டின் பாரம்பரிய முக்கியத்துவம் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி. இந்தியாவின் ஜனநாயகம் சுருங்கி வருவதாகவும் கருத்து சுதந்திரத்தின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது கவலை அளிப்பதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் புயன் அதிருப்தி. கங்கை நதியில் படகில் வைத்து அசைவ உணவுகள் சாப்பிடுவது சட்டப்படி குற்றம் அல்ல எனவும் திட்டவட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வருகை. ஆகஸ்ட் 1 தமிழகம் வர இருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தகவல். இந்தியாவில் 4.1 கோடி குழந்தைகள் அதிக எடையுடனோ அல்லது உடல் பருமனுடனோ அவதிப்படும் நிலையில் அதனை தடுப்பதற்கான வழிகாட்டு அறிக்கையை வெளியிட்ட இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். பள்ளிகளில் சத்தான உணவு, அதிக கொழுப்பு, உப்பு, சர்க்கரை உள்ள உணவுகளுக்கு கூடுதல் வரி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. ராஜஸ்தான் மாநிலம் ஜாலாவாரில் கான்கிரீட் மின்கம்பங்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகுந்து விபத்து. டிராக்டர் மோதி படுகாயமடைந்த 2 சிறுவர்கள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்தை ஏற்படுத்தி தப்பிய ஓட்டுநரை தேடும் போலீசார். அசாமில் பெய்த கனமழை காரணமாக பல மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்து வரும் நிலையில் மாணவர்களின் பள்ளி புத்தகங்கள் அனைத்தும் தண்ணீரில் நனைந்து நாசம். புத்தகங்களை வெயிலில் காய வைக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் ஜவுளி கடையின் உரிமையாளர் வாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. படுகாயத்துடன் உரிமையாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து வெட்டியவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை. தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள மெப்ஸ் பொருளாதார மண்டலத்தின் கார் பார்க்கிங் பகுதியில் தலையில் பலத்த காயத்துடன் தனியார் நிறுவன காவலாளி சடலமாக மீட்பு. உயிரிழப்புக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள சூரக்குடி கால்வாயில் 70 வயது மூதாட்டி சடலமாக மீட்பு. கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என கோணங்களில் போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் பெட்ரோல் பங்க் மீது பெட்ரோல் குண்டு வீசியவர் சிக்கினார். பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் பங்கில் ஏற்பட்ட லேசான தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் உள்ள அடுத்தடுத்து 2 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளை. சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மேகமலை கிராம மக்களுக்கு ஆதரவாக வணிகர்கள் முழு கடையடைப்பு போராட்டம். வருச நாடு சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் 3 தலைமுறைகளாக வசிக்கும் மக்களை வனத்துறை வெளியேற்ற முயற்சிப்பதை கண்டித்த வணிகர்கள் போராட்டம். மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளி மாவட்டத்தில் சாலையில் வேகத்தடையை மீறி அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளான காட்சி வெளியானது. 300 மீட்டர் தூரம் இழுத்துச் சென்ற நிலையில் இருசக்கர வாகன ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலை நடுவில் உள்ள தடுப்பு சுவரில் மோதிய கோர விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 26 பேர் படுகாயம்.
விபத்தில் பேருந்து சுக்குநூறாக சிதைந்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. ஹாங்காங்கில் கடுமையான புயல் தாக்கும் என்று வானிலை எச்சரித்துள்ளதால் ஹாங்காங் சென்னை இடையிலான இரு மார்க்கத்திலும் பயணிகள் விமானங்கள் ரத்து. நாளை காலை விமானம் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் பயணிகள் கடும் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த பெனுகொண்டாபுரம் ஏரி அருகே காட்டுப்பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 30க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் தீக்கிரை. காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக மது அருந்துபவர்கள் வேண்டும் என்றோ அணைக்காமல் விட்ட சிகரெட் துண்டுகளாலோ பனைமரங்கள் தீப்பிடித்திருக்கலாம் என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அருகே வெள்ளக்கல்லைச் சேர்ந்த இருவர் கடந்த 22ஆம் தேதி இரவு முதல்வர் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பேனர் வைக்கும்போது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்த படுகாயம். தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ஏழை தொழிலாளியின் மகன்களான இருவருக்கும் உரிய நிவாரணம் வழங்க பொதுமக்கள் வலியுறுத்தல். MBBS, BDS பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஜூலை 23ஆம் தேதியுடன் விண்ணப்ப காலம் முடிந்த நிலையில் ஜூலை 27ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறையை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள். ஏற்காடு படகிலத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து உற்சாகமாக படகு சவாரி செய்து மகிழ்ச்சி. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. இதனை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் விளக்கம். இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் 10 கிலோ மற்றும் 5 கிலோ எடை கொண்ட இலகு ரக மற்றும் துருப்பிடிக்காத வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் சேவை அறிமுகம். இண்டேன் எக்ஸ்ட்ரா லைட் நவ் என்ற பெயரிலான புதிய சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 4 மணி நேரத்திற்குள் விநியோகம் செய்யப்படும் என நிறுவனத்தின் தலைவர் AS ஷாஹ்னே அறிவிப்பு. மனிதர்களை நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு வெற்றிகரமாக அழைத்து செல்வதற்கான புதிய ராக்கெட் சோதனை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாக எலான் மஸ்கின் SpaceX நிறுவனம் அறிவிப்பு. விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றில் மாபெரும் மைல்கல்லாக கருதப்படும் இந்த புதிய சோதனை திட்டம் மூலம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் விண்வெளி பயணங்கள். பொறியியல் முதல் சுற்று கலந்தாய்வில் 28,550 மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்ட நிலையில் வரும் 30ஆம் தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் கட்டாயம் சேர வேண்டும் என உத்தரவு. 30ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேரவில்லை என்றால் சேர்க்கை ரத்தாகும் என பொறியியல் மாணவர் சேர்க்கை செயலாளர் எச்சரிக்கை. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல். தமிழகத்தில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதி. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 34,31,000 ரூபாய் மதிப்பிலான 64 வெளிநாட்டு புறாக்களை சட்டவிரோதமாக கடத்தி வர முயன்ற செல்லப்பிராணி வியாபாரிகள் 2 பேர் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. இத்தாலியிலிருந்து துபாய் வழியாக எமிரேட்ஸ் விமானத்தில் கொண்டுவரப்பட்ட புறாக்களை பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை.
கனடாவைச் சேர்ந்த ஓவியரான 27 வயது இளைஞர் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹசிஸ் போதைப் பொருட்களை காரில் இருந்து கடத்தி வந்த நிலையில் கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் சிக்கினார். 20 கிலோ எடை கொண்ட உயர்தர பழுப்பு நிறத்திலான ஹசிஸ் போதைப் பொருள் 80 கட்டைகளாக பிரித்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதை கடத்தல் குறித்து இலங்கை அதிகாரிகள் தீவிர விசாரணை. எல்னினோ தாக்கத்தால் ஜூன் மாதத்தில் மத்திய மற்றும் மேற்கு இந்தியாவின் பல பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைந்துள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. தற்போது நிலைமை மாறத் தொடங்கியுள்ளதாகவும் விளக்கம். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவருக்கான பளுதூக்கும் பிரிவில் இந்தியாவின் சனம்பம் ரிஷிகாந்த சிங் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை. போட்டிகளின் முதல் நாளை இந்திய வீரர் ரிஷிகாந்த சிங் தனது சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினர் பாராட்டு.